நான் ஒரு மீனை கட் பண்ணி வச்சுக்கோமா பொரிக்கிறதுக்கு. பொரியல கோல்டன் மீன் பொரிக்கமா. அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் டிலான். இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா இந்த காணொளியில் ஒரு மிளகு தண்ணி கறி பற்றி மகன். மிளகு தண்ணி கறி சல்ல மீன் மாஞ்சி மகன். அது வெள்ளைப்பூடு மல்லி மிளகு எல்லாம் வச்சு சத்தல் எல்லாம் வச்சு மகன் அரைக்கணும் புரசம். இந்த வெள்ளைப்பூடெல்லாம் நல்ல கணக்கு வேணுமா? அதுக்கு 50 கிராம் வெள்ளைப்பூடெல்லாம் போடணும். போட்டு வடி அம்மியில் அரைச்சி தான் அது கறியாக்கணும். பிளண்டரில் அரைக்கிற அது கறிடமா. தேங்காயம் போடுறது சுட்டு வச்சுக்கமா. புரசான கறி கருவேப்பில்லு உடனே மரத்தில் ஆஞ்சி போட்டால் தான் புரசா அரிக்குமா. தேங்காய் சுடுறது சொன்னால் அப்படி அது நெருப்பில் சுடுறோமா. நெருப்பில் சுடுறதுன்னு. ஓகே, இன்றைக்கு ஒரு மிளகு தண்ணி கறியான அதிகமா ஒரு பொரியல் ஒன்று போட போகிறோமா. பொரியல் என்ன பொரியல்? பொரியல் என்னண்டா கோட்டை மீன் பொரியல். கோட்டை மீன் பொரியல். ஓகே, இன்றைக்கும் ஒரு சூப்பரான சமையல் வீடியோ மூலமாக தான் நாங்கள் உங்களை சந்திக்க போகிறோம். என்ன ரதியம்மா? கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் பெய்து ரதியம்மா. ஆமாம் ஆமாம். சரி, ஓகே. அப்புறம் என்ன சொன்னால் சமைக்க ஆரம்பிப்போம். என்ன ரதியம்மா? அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலி வந்தியரும். இப்போ வீடியோக்கு போகலாம் வாங்கோ. ஓகே. தேவையான பொருட்களுமாக எந்த இருக்குமா? சல்ல மீன். சல்லல் மீன். சல்ல மீன் குழம்பு. குழம்பு என்ன? மிளகு தண்ணி குழம்பு. ஓகே. இந்த இருக்குமா. நான் ஒரு மீனை கட் பண்ணி வச்சுக்கோமா பொரிக்கிறதுக்கு. பொரியல கோல்டன் மீன் பொரியல்மா. அதுக்குள்ள உப்பு மஞ்சள்லாம் போட்டு வச்சுக்கோமா. இது என்னடா அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் என்ன மீன் சொல்லுவாங்க? என்ன ஜப்பா மீன்ன்றாமான். என்ன மீன் சொல்லுறேன்? செப்பரியன்றாமான். இது ஒரு மீன் சொல்லுவாங்க. அப்போ நான் சொன்னேன் இல்லை அந்த மீன் இல்லைனா யாழ்ப்பாணத்தில் என்னே யாழ்ப்பாணத்துல சாப்பிட்றலம்மா. சாப்பிட்றதுலண்ணே இல்லை ஏதோ ஒரு மீன் சொல்லுவாங்க. அது மீன் சாப்பிட்ற குறைவேனே. நான் அந்த மானநட வீடு தான் நினைக்கிறேன். இப்போ இது கோல்டு மீன் சொல்லுவோம். கோல்டு மீன் எடுக்கிட்டாங்க. ஏதோ ஒரு மீன் சொல்லுவாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். தேவையான பொருட்கள்மா. மிளகு அன்னைக்கு இதாக இருக்குமா. இதுக்குலாம் இடிக்கும் மகன். இதுக்கு கொறுக்காப்பொடி போடணும், உப்பு போடணும். இதாரிக்குமா. இதாரிக்கு கொறுக்காப்பொடி இது போடணுமா. இதுக்கு மிளகு தண்ணி கறிக்கு மஞ்சள் போடணும். மஞ்சள் கட்டியே தண்ணி நம்ம அரைச்சி வச்சுக்கோம். அதுக்காண்டியும் கட்டி போடலம்மா. தேவையான பொருட்கள் வந்து அரிக்குமா. புரசான இந்த வெள்ளைப்பூடு இருக்குமா. மரத்தில் 5 கருவேப்பிலை இருக்குமா. வெள்ளைப்பூட பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட எடுத்துக்குமா. அரைச்சி வெள்ளைக்கறி இந்த மிளகு தண்ணி கறி இந்த இருக்குமா. ஆனால் மல்லி கூட எடுக்கணும் மகன். மல்லி ஒரு 50 கிராம் கிட்ட எடுத்துக்குமா. கொச்சிக்கா ஒரு பீஸாகவும் இல்லை மகன் எடுத்துருக்கி. இதுக்குள்ள மிளகு சின்ன சீதம் எல்லாம் போட்டி வச்சு அரைக்க தானேம்மா. தேங்காய் கட்டிமா பாருங்களா. இந்த அந்த தேங்காய் கட்டி சுட்டு எடுத்துன்னு சொன்னல எடுத்துக்கம்மா. அதான் இது இந்த சுட்டிக்கு இந்த கொஞ்சம் அரைக்கிறோம். ஓகே. பிரசான கறியா. பிரசான கறி அதிகமா அப்படி சூப்பரான சமையல். அரைக்கிறதுக்கு அம்மியை தூக்கி இதுல ஏத்திக்கமா. கட்டில வச்சிருக்கிறவனே கதிரையில இருந்து அரைப்போம். ஆமா ஆமா. நிலம் எல்லாம் ஈரமா இருந்தானே. சரி, ஓகே. முதல் வேலை என்ன செய்யறதியம்மா? முதல் வேலைமா அரைப்போமேமா. அரைப்போமே. ஓகே. பாதேண்டா இருக்க கழுவில மகன். திரும்ப இருக்க கழுவிடுவோம். நன்றாக இறைச்சி கழுவிட்டோமா. இது அரைக்க போகிறோமா. சித்தரை அதிகமா. ஓகே. பச்சையாக தான் இறைக்கிறேன். கொச்சிக்கா
பிளெண்டர் அரைக்கிறதுக்குமா அம்மியில் அரைக்கிறதுக்கு வித்தியாசம். ஆமாம், சுவையும் அப்படி தான் அரைக்கணும் தெரியுமா? சூப்பர். வெள்ளைப்பூடு எடுத்து அரைக்கணும். அரைக்கிற கஷ்டம்ட்டுமா நாங்கள் என்ன அப்படியே பஜ்ஜி அப்படின்ட்டு அதை அரைப்பாங்கம்மா. அரைச்சி போட்டு நடத்துக்குவாங்க. இதுதான் ருசி. ருசி. ஓ, இன்றைக்கு மழை என்ன தெரியுமா? மழை கட்டும் மேடம்மா. இன்றைக்கு நேற்று பிடிச்ச மழை இது. இன்னைக்கு பேக்ரவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது எம்மோட வீட்டை தண்ணி நினைக்கிறேன். அதுதான் வேற வச்சு அரைக்கணுமா? ஆமாம். முடியும் தருணத்துக்கு வந்து தெரியுமா? கருப்பு கொட்டை கிடக்கு. மல்லி வைக்க போகிறேன். ஓகே. மனம் உண்டு அடிக்கணும். கமாண்ட வடிக்க அரைச்சாக்குன்னா அப்படி வரைக்குமே அரைச்சாக்குற கரைச்சி போடுறாங்க. அம்மியில் அரைச்சி சாப்பிட நல்லமா. கையால் அரைக்கிறேனே. ஓமா. கொஜ்ஜியோட மல்லியானம் கூட வேணுமா? மல்லியானே. ஆமா. இப்போ வாத்தியால நஞ்சாருங்க. மஞ்சள் மங்களகரமா மஞ்சள். ஓமா. இது நாங்கள் இந்த இடிச்ச இதுமா கட்டி வாங்கி இடிச்சது. ஓகே. மஞ்சள் போட்டு அரைச்சாத்தாங்க மிளகா நிற்கிறேன் ஏதாவது. இப்போ அது 2000 வச்சு தரணத்தில் வந்துட்டுமா வந்துட்டுனே. ஓகே. நல்லா படிக்கணும் அதிகமா. ஆமாம். இப்போ அருவாசாயில் போக்கலாமா வெள்ளைப்பூட வச்சு நடத்தணும். வெள்ளைப்பூட வச்சு நடத்தணுமே.
இப்போ அது ரெண்டாமா வெள்ளை போடு போட போகிறோம். வெள்ளை போடுன்னு போடுவோம். கடிமை அரைக்கக்கூடாது வெள்ளை போடுனே. இப்போ பார்த்துடாண்டாமா அரைக்கிற தருணத்துக்கு வந்துதுமா அரைக்க முடிஞ்சுமா முடிஞ்சனே வடிப்போமா. ஓகே இதுக்குள்ளே செத்தர் குறையமா மல்லி கூட அரைச்சமாയിരിക്കും. ஆமாம் அம்மிக்கறி தான் டேஸ்டான கறி. சுடான கறியனே. இதான் மாடுக்கிறேன். ஓகேண்ணே. ஓகே அது ரெண்டாமா இன்னைக்கிற கூட்டை போடணுமா? இது என்ன இந்த கூட்டை? ஓகே கொடுங்க. அடகு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றணுமே. அடகுக்கு தேவையான உப்பு போட போகிறோமா? உப்பு கொடுங்க. உப்பு போடுற அதோட கொறுக்கா அப்படி தான் முதல் முக்கியம். கொறுக்கா போடுறோமா? கொறுக்கா என்ன கொடுங்க. கொறுக்கா தேவையான அளவு குறுக்கா புளி. தண்ணி கரைக்கும் மக்கள் புளியம்பழத்தோட போட்டுருவாங்க. இந்த குறுக்கா புளி தான் போடணும். குறுக்கா புளியானே. புளியம்பழம் போடக்கூடாது. அது ரெண்டாம் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணினே அளவுக்கு தேவையான தண்ணி.
வேணுங்கம்மா ஓகே எல்லாம் வெள்ள போடுமா ஓகே இப்போ அது ரெண்டாவது மூட போகிறோமா ஓகே முடுங்க மூடி போட்டு இப்போ அடுப்பில் வைக்க போகிறோமா ஓகே இப்போ அது ரெண்டாவது அடுப்பு நல்ல புதுசாக பத்து சப்பாத்தி தானே எல்லாம் வச்சுக்கோமா ஓகே இப்போ பார்த்தீங்களாண்டா மகன் பிரசான கறி கொதிக்குது மகன் பாப்பா வேணே யாருங்க ஓகே சத்தம் கேட்குது எனக்கு சத்தம் கேட்குதுண்ணே ஆமாம் இங்கே பாருங்களா இஞ்சாருங்க ஏன் மிளகா சமைக்கிறீமா மனம் கொண்டு அடிக்குது இல்லாமா என்ன மனமா மறைச்சது வெள்ளா போட மனம் அடிக்குது இல்லம்மா உப்பு குடி வா பண்ணமா ஓகே குடி கண்டு பார்ப்போம்மா வேற லெவல்மா ஒரு லெவலு ஓகே இது என்னதுக்காண்டி சமைக்கிறேன் தெரியுமாமா எங்களுக்கு அந்த நேரத்துல எங்களோட அம்மா சமைச்சு தந்திக்காமா குழந்தை கிடைச்ச நேரம் சமைச்சு தாரம்மான் அதே மாதிரி தான் எங்கட அனிசம் பிறந்த இடத்த இருந்த கறி சமைச்சு தந்தம்மான் அதுக்கு பிறகு சில நேரத்துல நாங்க இந்த கொஜ்ஜிக்கு அடிக்கும் போது கொஞ்சத்தை நாங்க பச்சையா அரைச்சி வைப்போம் அரைச்சி வச்சு அம்மில நடத்தி விடுறோம்மான் பச்சையா இப்போ பச்சையா சமைச்சு சாப்பிடணும்டா அப்படியே வச்சு கொள்றோம்மா உங்களோட அம்மாவை நிறைய சமைச்சிருக்கோம் ஆமாம் அதுதான் இந்த காரி இந்த சமைக்கம்மா இன்னொன்று கைக்கிற ஒன்று ஓடுவாங்கம்மா அது என்ன பெருங்காயம் வண்டியல் கைக்கிறது ஓடு அசமா வண்டியல் சூப்பரான சமையல் என்ன சூப்பரான சமையல் மீன் பொரியல் மீன் பொரியல் தண்ணி குழம்பும் மீன் பொரியல் என்ன ஓகே கருவேப்பிலை கூட போடுறோம் போடுவோம் முட்டை நல்லா இருக்கு பச்சையாக மரத்தில் ஓகே இன்னும் செல்லு பார்ப்போம்மா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாமா இறக்குற தருணத்துக்கு வந்துதுமா ஓமா கொதிக்குது நிறையம்மா இறக்கமாமா ஓகே மிளகு தண்ணி குழம்பு நிறையம்மா ஓமாம் பார்ப்போம் மிளகு தண்ணி கறி மகன் யாருங்க அவங்க வந்துட்டுங்க யாருங்க அதில் இறக்கணுமா ஓகே இறக்கும் இதில் வச்சிருவோம் ஓகே அடுத்த வேலை அதிகமா அடுத்த வேலைமா எங்கடா பாண்டிருக்குமா எது இந்த பாரம்பரிய சொத்து பழைய சொத்துமா ஓகே இந்த சொத்துல பொரிச்சா படாச்செண்டு கிளம்பு அது என்னம்மா பக்கத்து வீட்டுக்காரக்க கத்துக்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரால் சொல்கிறாங்க மிளகு தண்ணி கறி மணக்கு தான் கொண்டு வரட்டான் நம்ம சாப்பிடுறது மிஞ்சினா தெரியுமா கொடுக்கலாம் நம்ம கொடுக்கல இருக்கும் நமக்கு தான் காணும் இது அதுதான் ஓகே
ரதியம்மாட பாரம்பரிய சொத்தான பாரம்பரிய சொத்தான நாங்களும் பிள்ளையடி இல்லை ஒரு இடம் கண்டு அம்மா பொறிக்கிற எத்தனை வருஷம் வரைக்கும் தாஜி தாஜ்மான் எத்தனை வருஷம் அதான் நீ வெள்ளையாரிக்கு பழைய தாஜி ஆமாம் எத்தனை வருஷம் வரைக்கும் தெரியாதேம்மா ஒரு 15-20 வருஷம் ஐயோ என்னம்மா அதுக்கும் கூட கனகாலம் மகனே எல்லாம் புறக்கல் அப்ப பரம்பரை சொத்து என்ன பரம்பரை சொத்து பழைய தாஜ்ஜாலும் உள்ளுக்குள்ள நல்ல மின்னு ஆமாம் முட்டை வரியோட அப்படியே பாலமாக்கலாம் மீன் செய்யப்புறம் மீனை பொறிக்க போகிறோம் மீன் பொறிக்க போகிறோமா கோல்டன் மீன் போட்ட கொஞ்சம் மெல்லிய ஒருத்தருமா கையை பிடிச்சா நெளிஞ்சு வைத்துமா அஞ்சாருங்க பார்த்தீங்களா நெளிஞ்சு வைத்து இப்போ என்னண்டா மகன் படியா தாச்சி படியா அந்த காஞ்சி வார நேரம் தான் இந்த தண்ணியை ஊற்றணும் ஓகே பாருங்க நல்லா காஞ்சி வந்துட்டு வெந்து வந்தது பழைய தாச்சி அருமையை பார்த்தியா புதுசாரிக்கு ஓகேண்ணே ஓகே இந்த கரு கூடினம்மா ஆமாம் ஆமாம் வரியா உப்பெல்லாம் மஞ்சள்லாம் போட்டு வச்சிருக்கேனே ஓகே பிரசான மீன் பொரியல்ண்ணே வாத்திரண்டாம் மகன் மீனை போட்டு பொரிக்க அப்புறமா ஓகே சத்தம் கொண்டு பாருங்கம்மா இப்போ காத்திரண்டாம் மகன் மீன் பொரி வட்டு கிளப்பி விடுதம்மா வரது போடுறோம் ரெண்டு இருக்குமா போடுவோம் belum dan ini எப்படி அந்த அடியல் நல்லா பூசினாதாம்மா மீன் பொரியக்கெல்லாம் இப்போ பார்த்துலாண்டா மீன் பொரியல் இறக்கப்புறம் இதோட முடியுது முடிஞ்சா அதிகமா சாப்பாடை போட்டா ஒரு அடியண்டு அடிச்சுட்டா சரி என்ன சொல்றீங்க பிடிக்கும் ஆமாம் ஆமாம் வணக்குதுண்ணே எங்களுடைய ஆள் வந்துட்டாரு ஓகே சூப்பர் என்ன அதிகமா இப்போ பார்த்துலாண்டாம்மான் சமைச்சு முடிஞ்சினம்மா சமைச்சு பொரிச்சு முடிஞ்சு மகன் இப்போ என்னண்டா நாங்கள் மூடியும் சாப்பாடு ஓட்டிக்கணும்மா ஒரு ஆள் வந்துட்டாரு சமையல் வாசனை அங்கே போயிட்டு பக்கத்து வீட்டுக்கார அக்கா அவங்க விடுவாங்க சமையல் போயிட்டு ஆள் மூட்டை எடுத்து முறைக்கு ஓட்டி வரக்க பார்க்கலையோ இங்கே வந்து பாருங்க சாப்பாடு சல்லல் பொட்டி மீன் இது சல்லல் பொட்டு இது கோல்டன் இங்கே 3 பிளேட் இருக்கு என்னண்டாம்மா நான் பால் எடுத்தேன் இன்னும் 2 நடத்துண்டு வச்சு ஓகே சரி நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் ஓகே அதிகமாக சாப்பிடுங்க மழை டைமில் கூழ் தண்ணி போத்தல அது எனக்கு நான் குடிக்கிறேன் அது எனக்கு ஏற்கனவே தொண்டை இல்லை அப்பயும் கூழ் தண்ணி அங்கே இருக்குது அப்புறம் சூப்பர் நீங்க சமைச்சு அப்படித்தானே கரியம்மா எனக்கு அந்த குழந்தையால் பிறந்த ஞாபகம் வருது இந்த கறி எடுத்து காட்டி வேற என்னம்மா எனக்கு இங்க வாய் ஊறுறாப்பா நீங்க சாப்பிடுறத பார்த்தா சாப்பிடுங்கம்மா
ஒரு அப்புறம் இல்லை ஒரு எனக்கு தான் 2 பிளேட்டும். மழை டைம் நல்லா ஆகினே சுட சுட சாப்பிட நல்லா ஆகி சுடி சோறும் குழம்பு கறி பொரிச்ச மீன் லெவல். ஆமாம் இன்றைக்கு ரதியம்மோட கையால் ஒரு குடி ரதியம்மோட கையால் இன்றைக்கு மிளகு தண்ணி குழம்பும் மீன் பொரியலும் நான் வேறு லெவல். அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்க. பிரேமாமா சொன்னாங்க இப்படி சமைச்சு பாருங்க ரதியம்மாண்டு. காலையிலேயும் ஒரு அக்கா எடுத்து சொன்னாவும் இப்படி சமைச்சு காட்டுங்க ரதியம்மா, மீன் பொரிச்சு காட்டுங்க. அதை சொன்னா போகணும். கொமல்ல யாரும் என்னென்ன பண்ண சொல்றாங்களோ அவ்வளோ நாங்கள் பண்ணுவோம். என்ன குரலை உங்களுக்கு எவ்வளோ தூரம் விளங்குன்னு சத்தியமா தெரியல. நாங்கள் ஸ்கூலுக்கு ஹவுஸ் மீட் நடந்த ரதியம்மா நாங்கள் போனாங்க ரதியம்மா கூட்டிட்டு. அப்போ சந்தோஷம் ரதியம்மா எங்களுக்கு அக்கா தங்கச்சி மக்கள் எல்லா பேரும் அண்ணன் தம்பிமாரு எல்லா பேரும் எங்களுக்கு ஆதரவு தரணும். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்க காணொளி பார்த்து விடுவோம்.